ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியான நல்ல முறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறேன். லெமன் ரைஸ் கூட, சாம்பார் சாதத்து கூட, ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு சிப்ஸு பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை நிறத்தோடு இருக்கணும், ஆனால் முறுமுறு தன்மையோடு இருக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம், அடுத்து சிப்ஸ் மேலே தூவக்கூடிய மசாலா பார்த்திங்கன்னா சிப்ஸோட ஒட்டி பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியான நல்ல முறுமுறு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேங்க. இது நல்ல பெரிய சைஸில் இருக்கணும், அப்போ தான் நம்ம சீவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மண்ணெல்லாம் இல்லாமல் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிப்பு இல்லாத உருளைக்கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய காரம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸு உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு லைட்டாக சின்னதாக ஒரு உப்பு டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சீவின உருளைக்கிழங்கு கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸு சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவினிங்கன்னா சிப்ஸு சீவும் போது கட்டாகாமலும் வரும், நல்லா லைட்டான சின்ன ஒரு உப்பு டேஸ்ட்டு கிடைக்கும், நல்ல வெள்ளையாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். சிப்ஸு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு சீவக்கூடிய ஸ்லைசர் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்ல ஒரு கெட்டித்தன்மையோட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்லைசர் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சீவ வேண்டியதாங்க. கட்டாகாமல் வரணும், கட்டாகாமல் சீவிக்கோங்க. நல்லா ஒரு பீஸும் ரொம்பவே அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் உருளைக்கிழங்கு ஊற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு நம்ம சீவும் போது கொஞ்சம் கூட கட்டாகாதுங்க, நல்லா நீட்டாக ரொம்பவே அழகாக வரும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் சீவிக்கலாம், ஆனால் நிறம் மாறிடும். நம்ம தேவையான அளவுக்கு பொரிக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சீவி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம எந்த அளவுக்கு பொரிக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் சீவிக்கோங்க. நம்ம அதிகமாக எல்லாத்தையும் சீவி வச்சுட்டோம்னா உருளைக்கிழங்கோட நிறம் மாறிடும், அப்புறம் சிப்ஸு பொரிக்கும் போதும் சிப்ஸோட நிறமும் மாறிடும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம பொரிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல சீவிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீவிட்டு நீங்கள் அப்புறமா பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நான் சீவி எடுத்துட்டேங்க. இந்த அளவு திக்னஸோடு இருக்குது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு மொத்தமாக சீவி இருக்கிறதுனால நமக்கு ஒத்தையாக அழகாகவே எண்ணெயில் போட முடியும். எண்ணெய் நல்லாவே ஃபுல் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல மட்டும் வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பீஸாக சேர்த்துக்கோங்க. நமக்கு நல்லா திக்காக தாங்க இருக்குது, நமக்கு போடவே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சிப்ஸு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வேக ஆரம்பிச்சிச்சு. வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடக்கம்பி வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வரும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள், நல்லா முறுமுறு தன்மையோடையும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா நம்ம இந்த உப்பில் ஊற வச்சு நம்ம சிப்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டேஸ்ட்டில் அப்படியே கொடுக்கலாம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கிறேன். எண்ணெயோட சலசலப்பு சுத்தமாக அடங்கிடுச்சுங்க. சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாமல் இருக்குது, நல்லா மொறுன்னு இருக்குது. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா சாரணி வச்சு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள் நமக்கு நல்ல வெள்ளையாக இருக்குது, நல்ல முறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த பேட்ச் பொரிக்கும் போது மறுபடியும் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல மட்டும் வேகாமல் இருக்காது. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வெந்துருச்சுங்க. இப்போ அடுத்த பேட்சும் நான் எடுத்துடுறேன்.
நமக்கு ஒரு பேட்ச் வந்து உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகுதுங்க. நல்லா கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த பேட்சை நான் பொரித்து எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லா பேட்சும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தோன்னா நமக்கு 1/4 கிலோ அளவுக்கு சிப்ஸு கிடைக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கும் நான் பொரித்து எடுத்துட்டேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். சின்ன கப்பு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூனோட கம்மியான அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் மேலே போட போகிறோங்க. நம்ம தனித்தனியாக மிளகாத்தூள் தூவி உப்பு தூவும் போது நம்ம சிப்ஸ் மேலே அங்கங்கே உப்பு காரம் தனித்தனியாக தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி தெரியாமல் நமக்கு உப்பு காரம்லாம் ஒரே மாதிரி ஈவனாக கரெக்டாக தெரியும். எனக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு லைட்டாக காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா குலுக்கி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா ஒட்டணும். லைட்டாக பெருங்காயத்தூள் போடும்போது சின்ன ஒரு மைல்டான வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் சிப்ஸ் இப்போ நம்ம உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. கடைகளில் கிடைக்கிறதை விடவே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சிப்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஒரு ரச சாதம் இல்லை லெமன் ரைஸ் கூட, சாம்பார் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுடுங்க. என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.